உபதேசம் சொல்வது, பாத்திமா கண்ணீர் விட்டு அழுவது இதை பார்க்கின்றார்கள். சிறிது நேரத்திற்கு பிறகு பாத்திமா ரலியல்லாஹு தஆலா அவர்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைச்சாங்க, மகளே வாங்க. அப்பொழுது சொன்னாங்க, சிரிச்சாங்க. எப்படி முதல் அழுதாங்க, அடுத்து சொன்ன உடனே சிரிக்க ஆரம்பிச்சாங்க. இடையே ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பார்த்து சில நேரத்தில் கேட்டாங்க, பாத்திமாவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதல் சொன்னாங்க அழுவீர்கள், இரண்டாவது சொல்கின்ற பொழுது சிரித்தீர்கள் என்று சொல்ல போதுதான் பாத்திமா ரலியல்லாஹு தஆலா சொன்னா, முதல்ல ஒரு முறை ஓடக்கூடிய குர்ஆன் 2 முறை ஓடாட்டினா என்னுடைய எனக்கு கண்ணீர் வருது. ஏன்னா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தந்தை நம்மை விட்டு பிரிய போகின்ற கண்ணீர் எனக்கு மகிழ்ச்சி. இரண்டாவது முறை அவர் சொன்னது என்ன தெரியுமா? அருமை மகளே, என்னுடைய இருதயத்தென்று நின்றாமா, சுவர்க்கத்தில் தலைவி நீராமா, என் குடும்பத்தில் முதல்வராக சுவர்க்கத்தில் வந்து என்னை சந்திப்பது நீந்தான் என்று சொன்னவுடன் தான் எனக்கு மகிழ்ச்சி பொங்கி சிரித்தேன் என்று பாத்திமா ரலியல்லாஹு தஆலா அவங்க சொன்னாங்க. எந்த அளவிற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது அந்த மகளான பாத்திமா அன்பு வைத்தாங்க. சுவர்க்கத்தில் தலைவியாக இருக்கக்கூடிய பாத்திமா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் எந்த அளவிற்கு மகிழ்ச்சியாக இந்த உலகத்தில் ஈமான் தீனோடு அவர்கள் வாழ்ந்திருக்கின்றார்கள் என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். அந்த அளவிற்கு அல்லாஹ்வுடைய கட்டளை பிரகாரமும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறையின் விவகாரமும் பாத்திமா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வாழ்ந்திருக்கின்றார்கள். ஏழ்மையாகவும் இருந்தாலும் தன்னுடைய கரத்தினால் திருகையை வைத்து மாறி திருத்து அந்த கூரை பெற்று செய்தாலும் தன்னுடைய குழந்தைகளுக்கும் தன்னுடைய கணவர்களுக்கெல்லாம் அவர்களுக்கு அவ்வளவு பெரிய கஷ்டம், அவ்வளவு பெரிய மிக மிக கஷ்டமான காலத்தில் தான் அவர்கள் வாழ்ந்தார்கள். அல்லாஹ் நமக்கு இந்த அளவிற்கு ஒரு செல்வத்தையும் பாக்கியத்தை தந்திருக்கின்றான், உறவுகளை தந்திருக்கின்றார், ரிசுக்கை தந்திருக்கின்றார். இன்றைக்கு நாம் எந்த அளவுக்கு ரிசுக்கை வீணாக்குகின்றோம், எந்த அளவுக்கு நாம் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துகின்றோம் என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். அல்லாஹ்வுக்கு எவ்வளவு பெரிய நன்றி செலுத்த வேண்டும். நபிமார்கள் சஹாபாக்கள் எல்லாம் அந்த அளவிற்கு ஒரு ஒட்டித்தொண்டுக்காகவும் ஒரு போக்குவரத்துக்காகவும் அந்த அளவிற்கு கஷ்டப்பட்டிருக்கின்றார்கள். ஆனா அல்லாஹ் இப்போது அந்த அளவுக்கு ரிசுக்கை அபிவிருத்தி கொடுத்தால். ஏன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என்னோட உம்மத்துமாருக்கு ரிசுக்கை அபிவிருத்தி ஆக்கக்கூடிய அல்லாஹ் வறுமை கொண்டு சோதித்து விடாதே, கஷ்டத்தை கொண்டு சோதித்து விடாதே என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ இன்றைக்கு மூமினான முஸ்லிமான நமக்கு அல்லாஹ் தந்திருக்கின்றான். அந்த ரஹமத்தை, இந்த ரிசுக்கை எந்த அளவிற்கு நாம் அதை பெற்றுக்கொண்டு அல்லாஹ்விற்கு எந்த அளவுக்கு நாம் உதவி செய்ய வேண்டும், எந்த அளவுக்கு நாம் அவனுக்காக நன்றி செலுத்த வேண்டும் என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்ப்போம். அல்லாஹ்வுடைய ரிசுக்கு நிச்சயமாக உலகத்தில் படைத்த ரப்பல் ஆலமீன் எல்லாத்துக்கும் ரிசுக்கு கொடுக்கின்றான். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுக்கு ஆட்சி இருந்தாங்க. அல்லாஹ் சொன்னா, சுலைமானே உங்களுக்கு உலக ஆட்சி வேண்டுமா, மார்க்க கல்வி வேண்டுமா? சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, யா அல்லாஹ் எனக்கு மார்க்க கல்வி தான் வேண்டும் என்று சொன்னாங்க. அல்லாஹ் தான் இரண்டையும் கொடுத்தால், மார்க்க கல்வியும் கொடுத்தால், உலக ஆட்சி நடத்தக்கூடிய அரசரான ஜனாதிபதியும் கொடுத்தான். அதைத்தான் எல்லாமே சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஒரு காட்டு பேசக்கூடிய வசியம் கொடுத்தார், ஜின்னு பேசக்கூடியது அத்தனையும் அல்லாஹ் தஆலா சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுத்தார். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் ஒரு சமயம் காலை நேரத்தில் கடலோடு வருகின்றாங்க. கடலோரத்தில் வருகின்ற போது அங்கே அமர்ந்திருக்கின்றார்கள் ஒரு சிற்றரங்கு. ஒரு சிற்றரங்கு அந்த எறும்பு என்ன செய்கிறது என்றால், சின்னாறு கோதுமை அரிசியை சுமந்து கொண்டு போகிறது. சொல்றது வாங்குறார் யார் சொல்றது, கார நேரத்தில் எல்லாரும் தூக்கம் வரும். ஆமா இன்ஷா அல்லாஹ் இது மொத்தமா சமைத்துட்டு அதோட முடிச்சுக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் அப்போ நம்ம தூக்கிடலாம். அப்ப சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் கடல் கரையில அமர்ந்திருக்கின்றார்கள். ஒரு சிற்றரம்பு ஒரு கோதுமையுடைய அரிசியை தூக்கி கொண்டு வருகிறது. அதை பார்த்து கொண்டே இருக்காங்க. கடல் கரையில் வந்த உடனே அந்த தண்ணீர் பக்கத்தில் ஒரு தவளை என்ன செய்து மேல நின்று வாய் என்ன செய்து திறக்கிறது. இந்த எறும்பு என்ன செய்வது, அந்த தவளைக்கு உள்ள போது அந்த தவளை நீஞ்சி செல்கின்றது. என்ன போது தண்ணிக்குள்ள எந்த போது நீங்க போதா இல்லையா, சவுண்ட் வரலையா பின்னால? மாஷா அல்லாஹ், இப்ப கொஞ்சம் பேர் உறங்கல. அப்போ என்ன செய்யறது, கேட்டு இருக்கிறது. இது
போகிறது, போய்விட்டு திரும்பி வருகின்றது. வந்தவுடனே எறும்பை விடுகிறது, எறும்பு திரும்பி என்ன செய்கிறது? போகின்றது. இதை பார்த்த ரப்பல் ஆலமீன் அந்த எறும்பிடத்தை பேசுறாங்க. ஏன்னா எல்லாமே அல்லாஹ்வுத்தாலா அவ்வளவு பெரிய நியமதி கொடுத்தான். அப்போ அந்த எறும்பு சொன்னதா என்ன சொன்ன தெரியுமா? சுலைமானே, நான் ஒரு அரிசி கோதுமை